ஹலோ மை டியர் மக்களே, ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோ என்னன்னா ஒரு 3 பெரிய படங்களோட அப்டேட் ஆனதான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்னா ஜனநாயகன், அப்புறம் XTR49, அப்புறம் கட்டா குஸ்தி பார்ட் 2, இந்த 3 படங்கள்லேருந்து ஒரு செமையான அப்டேட் ஆனது வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்கள் படத்தை வந்து பார்த்துருவோம். ஸோ XTR49 முன்னாடியே வந்துட்டு வேற ஒரு டேரக்டர், அதாவது ராம்குமார் அந்த ஒரு டேரக்டர் கூட சேர்ந்தா வந்துட்டு எஸ்டிஆர் அவர்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. ஆல்ரெடி பார்க்கிங் பார்த்துருப்போம், அவருடைய டேரக்ஷனில் ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துருந்துருப்பாரு. அந்த டேரக்டர் சேர்ந்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டு எஸ்டிஆர் அவர்கள் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான போஸ்டர் இதெல்லாம் கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கையில் ஒரு புக்கு கத்திலாம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பயங்கர ஒரு ரகடான ஒரு கேரக்டராக இருக்கும் போலப்பா அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆக போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்கள், இதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேசப்பட்ட விஷயம் தான், டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு எஸ்டிஆரை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து போய்கிட்டே தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் அப்படின்னா நம்ம வெற்றி டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு நம்ம எஸ்டிஆரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம்ன்றது பண்ணிட்டாங்க. தானு அவர்கள் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸும் வந்து பண்ண போறாரு. ஆல்ரெடி பார்த்துருப்போம் வடச்சென்னை 2 எப்போ வரும்னு பசங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூஸில் வெற்றிமாறன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, இந்த ராஜனோட யங்கர் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஃபேஸ் எல்லாம் வந்து ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் அவருடைய வாக் அண்ட் அந்த ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு காட்டியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே வடச்சென்னையோட கலர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு படம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னையோட ஃபாண்டும் இந்த XTR49 ஃபாண்டுமே கூட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ எஸ்டிஆர் அப்படியே கையில் ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு அப்படியே நடந்து வருவாப்பில். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி இது வடச்சென்னை யூனிவர்ஸ் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு 80% கன்ஃபார்மாக தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜனோட யங்கர் வெர்ஷனை தான் வந்துட்டு எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் அண்டு எஸ்டிஆரோட காம்போ ரொம்ப வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள், இவங்க 2 பேரும் தனித்தனியாக படம் பண்ணாலே எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸில் வந்துட்டு படம் வெறித்தனமாக ஓடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னும் போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அந்த ஒரு ரிலீஸ் ஆக போகிற டே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான அப்டேட். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே இது ஒரு ப்ரொமோ ஷூட்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்களாம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக அப்படின்ற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததான் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேரக்டர் செல்லா ஐயா ஊஹு. ஸோ சிலுக்குவார்பட்டி சிங்கம் அந்த ஒரு படத்தை டேரக்ட் பண்ண டேரக்டர் தான் கட்டா குஸ்தி படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த படத்தோட பார்ட் 2க்கான அப்டேட் ஆனது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா பார்ட் 1 அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங்காக ரொம்ப தரமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. விஷ்ணு விஷாலோட இன்னுமே நிறையா படங்கள் வந்துட்டு பார்ட் 2 பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். முண்டாசுப்பட்டியாக இருக்கட்டும், இன்டர்நெட்னாலே, அதுக்கப்புறம் ராட்சசன், ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பசங்க பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதுவுமே ஒரு நல்ல படம் தான். ஸோ இது பார்ட் 2 பண்ணலாம், இதோட கண்டினியூ தான் வந்துட்டு பார்ட் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரிலாம் வேல்ஸ் ஃபிலிமும் விஷ்ணு விஷாலோட இவங்க 2 பேரும் சேர்ந்தா வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி தான் வந்துட்டு ஃபீமேல் லீடும் வந்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதையாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த ஒரு ஜோனுக்கு போய் ஸோ அந்த படத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப நல்ல விஷயமாக தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க விஜய் சாருடைய கடைசி படம் ஜனநாயகன். ஸோ ஹச்வினோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ்ன்றது பண்ணாங்க. ஸோ அதில் நிறையா ஃப்ரேம்ஸ் வந்துட்டு வேறு படங்களில் வந்துட்டு ஹச்வினோத் ஒர்க் பண்ணியிருந்தது அந்த மாதிரிலாம் வந்து காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் எண்டில் வந்துட்டு ஜனநாயகன் படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் கூட இருக்கிற மாதிரி 2-3 ஸ்டில்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டில்ல நம்ம தளபதி விஜய் அவர்களும் ஹச்வினோத் அவர்களும் நின்று வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தலைவனுக்கு தனியாக ஒரு ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் அவர்கள் பேக் ஷாட்டில் அப்படி நின்றுட்டு இருப்பார். ஒரு ப்ளூ விஷாக வந்து இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு அந்த ஃப்ரேம் ஆனது. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேபி ரிலீஸ் பண்ணுறது ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சாங் ஆனது நம்ம எம்ஜிஆர் படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா, நான் ஆணையிட்டால் சாங், அது ஒரு ரீமேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுல ஒருவேளை இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இந்த படங்கள்லேருந்து என்னென்ன அப்டேட் ஆனது வருது அப்படின்ற விசாரிச்சு அப்டேட் ஆனது கொடுத்துரும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இது பண்ணுற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.